மனிதர்களாகிய நாம் எப்பொழுதும் திட்டங்களை வகுத்து நமக்கு என்ன கிடைக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறோம். நமது எதிர்பார்ப்புகள் தோல்வியடையும் பொழுது நாம் நிலைமையை சரி செய்யவோ அயலாரிடம் அல்லது கடவுளிடம் உதவி தேடவோ ஓடிக்கொண்டிருக்கிறோம். எல்லாம் தோல்வியடையும் பொழுது திருட்டு, குற்றம், கொலை, தற்கொலைகள் போன்ற எதிர்மறையான செயல்களிலும் ஈடுபடுகிறோம். ஆன்மாக்களாகிய நாம் இந்த அகில உலகின் உன்னத ஆற்றலாகிய தந்தையிடமிருந்து வருகிறோம். அவரே நமது இருப்பை வழிநடத்துகிறார். நமது உடல் போன்ற புறத்தோற்றங்களும் நமது மனித திட்டங்கள், இலக்குகள், ஆசைகளும் அகிலம் நம்மிடமிருந்து விரும்புவதோடு ஒத்துப்போக வேண்டும். அதாவது நாம் அனைவரும் ஒரு மேலான நோக்கத்திற்காக படைக்கப்பட்டுள்ளோம். அதை நாம் கண்டறிய வேண்டுமென்றால் முதலில் இந்த உண்மையை நமக்குள்ளேயே தேடி பகுத்தறிய வேண்டும். இந்த மாபெரும் நோக்கம் இல்லாமல் நமது யோசனைகளையும் திட்டங்களையும் செயல்படுத்த நமது மனித மூளையை மட்டுமே பயன்படுத்தினால் சில காலத்திற்கு மட்டுமே எல்லாம் நன்றாக நடப்பது போல தோன்றும். ஆனால் அது நீண்ட காலத்திற்கு நீடிக்காது. நாம் நமது காலத்தில் மட்டுமல்ல, கடவுளின் காலத்திலும் செயல்பட வேண்டும். அப்பொழுதுதான் நமக்கு அன்பு, மகிழ்ச்சி மற்றும் அமைதி கிடைக்கும். மனிதர்களை பாவங்களிலிருந்து, மரணத்திலிருந்து காப்பாற்றும் மாபெரும் நோக்கத்திற்காக இயேசு அனுப்பப்பட்டார். யூதர்கள் நினைத்தது போல் அல்லாமல் அறியப்படாத ஒரு குக்கிராமத்தில் மிகவும் ஏழ்மையான குடும்பத்தில் தாவீதின் குலத்தில் இயேசு பிறந்தார். அவர் திருமைந்தனாகிய அவரும் தந்தையும் ஒருவரே என்பதையும் வெளிப்படுத்துகிறார். மேலும் அவருடைய உடலே தூய ஆலயம். அது எல்லோர் மத்தியிலும் மெசியாவின் அரசை நிறுவுவதற்காக உயிர்த்தெழுதல் மூலம் எழுப்பப்படும். யூதர்களுக்கு எந்த சிறப்பு அந்தஸ்தும் இல்லை. பிற இனத்தவர் உட்பட அனைவரும் மனம் திரும்பி தூய ஆவியின் திருமொழிக்கின் மூலம் அவருடைய அரசிற்கு அழைக்கப்பட்டார்கள். யூதர்களின் கூடார விழாவின் பொழுது இயேசு கைது செய்யப்படுவார் என்று வதந்திகள் பரவியிருந்த போதிலும் அவர் புனித ஆலயத்தில் இறைவார்த்தையை தொடர்ந்து போதித்தார். ஆயினும் அவரை கைது செய்ய இயலவில்லை. ஏனென்றால் இறை திட்டத்தின்படி கிறிஸ்துவின் பாடுகளுக்கான நேரம் இன்னும் கைகூடவில்லை. இறைவன் இல்லாமல் நாம் ஒன்றுமே இல்லை என்பதை உணர்ந்து மிகுந்த தாழ்மையுடன் நம் வாழ்வை அவரிடமே நாம் அர்ப்பணிப்பதற்கான தருணம் இதுவே ஆகும். மேலும் எந்தவித பாரபட்சமும் இன்றி நம் அயலார் அனைவரிடமும், அதாவது நம் மத்தியிலேயே அவருடைய பிரசன்னத்தை நாம் உணர்ந்து கொள்ளுமாறு நாம் ஒவ்வொரு நாளும் ஜெபிக்க வேண்டும். இறைவன் ஒரு மண்ணுலக மன்னரோ அல்லது பெரும் கோடீஸ்வரரோ அல்ல. அவர் நமக்குள் வசிப்பவர். ஆகவே அவர் நம்மில் ஒருவர்தான். எனவே நாம் அவரை வேறு எங்கேயோ தேடுவதை நிறுத்துவோம். இதன் மூலம் விண்ணகத்தை இம்மண்ணகத்திலேயே நாம் இப்பொழுதே உணர்ந்து கொள்ள முடியும். ஆமேன்.